தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக புகழ்பெற்ற கே. பாக்யராஜ் சென்னையில் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். தமிழ் திரையுலகமே கண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராகவும் கதாசிரியராகவும் இருந்தவர் பாக்யராஜ். எதுவாக இருந்தாலும் பாக்யராஜைத்தான் பாரதி ராஜா அழைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி ராஜாவுக்கு பெரிய பலமாகவே திகழ்ந்தவர்களில் பாக்யராஜும் ஒருவர். பல வருடங்கள் அவரிடம் வேலை கற்றுக்கொண்டு இயக்குனராக மாறினார் பாக்யராஜ். அவர் இயக்கிய பெரும்பாலான படங்கள் மெகா பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகியது குறிப்பிடத்தக்கது. 1980களுடைய திரைக்கதை மன்னன் என்று திரையுலகினரால் போற்றப்படுகின்ற கே. பாக்யராஜ் 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கோவையிலே பிறந்தார். 1978ஆம் ஆண்டு 16 வயது நிலை படத்தை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய போது அதில் உதவியாளராக சேர்ந்தார் பாக்யராஜ். பாரதி ராஜாவினுடைய இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்தார். பாரதி ராஜாவினுடைய 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் தொடர்ந்து நடித்த பாக்யராஜ் அந்த படத்திற்கு வசனமும் எழுதினார். தன்னுடைய 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் பாரதி ராஜா. கதாநாயகனாக வெற்றி பெற்ற பின்னர் சுதாகர், சுமதி நடித்த சுபரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜ் அதில் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நடித்தார். பாக்யராஜை இயக்குனராக அறிமுகப்படுத்தியவர் பிரபல தயாரிப்பாளரான KRJ அவர்களுடைய சகோதரர் கோபிநாத். ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அந்த படத்தில் வில்லன் வேடத்திலும் நடித்த பாக்யராஜ் ஒரு கை ஓசை என்ற படத்தின் மூலம் தயாரிப்பாளராக உயர்ந்தார். அவரே இயக்கி நடித்த அந்த திரைப்படத்திலே ஒரு வாய் பேசாத கதாபாத்திரத்தில் நடித்து நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார். அடுத்து அவர் இயக்கிய மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு என இவரது படங்கள் அனைத்துமே வெற்றி படங்களாக அமைந்தன. இது நம்ம ஆளு படத்தின் மூலம் இசை அமைப்பாளராக புது அவதாரம் எடுத்த பாக்யராஜ் அதை தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜாவுடன் இணைந்து பணியாற்றிய படம்தான் ஒரு கைதியின் டைரி. கமல் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் மிகச்சிறந்த வெற்றி படமாக அமைந்தது. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தினுடைய இந்தி பதிப்பில் அமிதாப் பச்சன் கதாநாயகனாக நடிக்க அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பை பாக்யராஜ் ஏற்றார். ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் வெளியான அந்த படம்தான் பாக்யராஜ் இயக்கிய முதல் இந்தி படம். பாக்யராஜின் எண்ணற்ற வெற்றி படங்கள் இந்தி மொழியில் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்தி மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், ஒடியா என்று பல மொழிகள் இவரது கதைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. திரைப்படத்துறையோடு எழுத்துலகிலும் தன்னுடைய முத்திரையை பதித்த பாக்யராஜ் கடந்த 25 ஆண்டுகளாக பாக்யா வார இதழின் ஆசிரியராக இருந்து வந்தார். வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்கிற சிறந்த புத்தகத்தை பாக்யராஜ் எழுதியிருக்கிறார். நீங்க நினைச்சா சாதிக்கலாம், உங்கள் பாக்யராஜின் கேள்வி பதில் என பல புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. புதிய வார்ப்புகள் படத்தின் சிறந்த வசனத்திற்காகவும் தாய்க்குளமே தாய்க்குளமே படத்தின் சிறந்த திரைக்கதைக்காகவும் தமிழக அரசினுடைய விருது பெற்றார் பாக்யராஜ். ஒரு கை ஓசை படத்திற்காகவும் சிறந்த நடிப்பிற்காக தமிழக அரசின் விருதை பெற்றார். பிலிம்பேர் மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை பலமுறை பெற்றுள்ளார் இயக்குனர் பாக்யராஜ். தமிழ் திரையின் கதாநாயகர்கள் ஆக்ரோஷமாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அடுத்த வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன் போன்ற தோற்றத்தில் தன்னுடைய இயல்பான நடிப்பால் நம்மை எல்லாம் கவர்ந்தார் பாக்யராஜ். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நடித்து பாதியில் நின்று போன திரைப்படம் அண்ணா நீ என் தெய்வம். எம்ஜிஆர் நடித்திருந்த காட்சிகளை வைத்துக்கொண்டு அதற்கு புதிய திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் அந்த படத்தை வெளியிட்டது பாக்யராஜினுடைய தனித்திறமை, தனி சாதனை என்றே சொல்லலாம். உதவி இயக்குனராக இருந்த போது பிரவீனா என்ற நடிகையை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 1983ஆம் ஆண்டில் அவர் மஞ்சள் காமாலை நோய் காரணமாக மறைந்தார். 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து நண்பர்கள் வற்புறுத்தியதை தட்ட முடியாமல் 2வது திருமணத்திற்கு சம்மதித்தார் பாக்யராஜ். அப்போது முன்னணி நாயகில் ஒருவராக இருந்த பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். மகள் சரண்யாவை பாரிஜாதம் திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய இயக்கத்திலேயே கதாநாயகியாக அறிமுகம் செய்தார் பாக்யராஜ். சரண்யா பாரிஜாதம் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. சாந்தனுவை சக்கரக்கட்டி படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் பாக்யராஜ். திரையுலக நீதிக்கேற்ப கதாநாயகன் என்ற நிலையிலிருந்து ஒரு காலகட்டத்தில் குணச்சித்திர வேடங்களுக்கு மாறியது வழக்கம். அந்த நிலையிலே சம்திங் சம்திங், உனக்கும் எனக்கும், உத்தமபுத்திரன், வாகை சூடவா என்ற எண்ணற்ற படங்களில் பாக்யராஜ் நடித்திருக்கிறார். சாதாரண உதவி இயக்குனராக வாழ்க்கையை தொடங்கி தமிழ் திரையினுடைய சாதனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்தவராக பாக்யராஜ் இருக்கிறார். ஒரு அற்புதமான கலைஞராக இருந்தார். ஒரு விளம்பர படத்தில் கூட கடைசியாக பிரபுவுடன் இணைந்து நடித்திருந்தார். தமிழ், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் தனி பெற ஒரு இயக்குனராக ஜொலித்தவர். எதற்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் தன்னுடைய பானையில் ஒரு படத்தை ஹிட் கொடுக்கக்கூடியவர்கள் எப்போதுமே இவர் ஸ்பெஷல்.
பார்த்திபன், லிவிங்ஸ்டன், ஜி.எம். குமார் உள்ளிட்டோர் இவரிடமே நடிப்பு கற்றவர்கள், சினிமாவை கற்றவர்கள், இயக்குனர் கற்றவர்கள் என்பது சொல்லலாம். இப்போதும் சினிமாவில் நல்ல பெயரோடு இவர்கள் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. பாக்கியராஜினுடைய ஸ்பெஷல் என்று சொன்னாலே திரைக்கதை என்று சொல்லிவிடலாம். திரைக்கதையை இப்போது பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டில் இருந்த அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்ட நிலையில் தற்போது மருத்துவமனையிலேயே அவர் உயிர் பிரிந்தது. தமிழ் சினிமாவினுடைய மாபெரும் திரைக்கதை புத்தகம் தன்னுடைய இறுதி பக்கத்தை எழுதி முடித்து கொண்டது. பாக்கியராஜனுடைய மறைவு தமிழ் திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தமிழ் திரையுலக பிரபலங்கள், நடிகர்கள், இயக்குனர்கள், கதாசிரியர்கள் என்று அனைவரும் கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகிறார்கள், இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.